ஒரு ஈஸியான மின் பன்னீர் தவா ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக இஞ்சி, 3 பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு புதினா, அதுக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 100 கிராம் பன்னீர்னால் 1 கப் ஓட்ஸு, தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. இப்படி பண்ணுறப்ப பன்னீர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. ஸோ இப்போ கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஓட்ஸை நல்லா பவுடர் ஃபார்முக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பன்னீர். இப்போ அந்த அரைச்சிருக்க பேஸ்ட்டில் ஓட்ஸை ஆட் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறப்ப அது நல்லா இன்னும் திக்காகவும் இருக்கும், அது கோட்டிங்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பன்னீரை அதோட எல்லா சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது ஈவனாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள்.